ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இந்த அப்டேட் வந்து ஒரு 2 days ஆச்சுங்க. பட் நான் தான் கொஞ்சம் டிலேவாக ஷேர் பண்ணுறேன். பட் எனக்கு கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம்ஸ், அதுதான் நல்லா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஷேர் பண்ண முடியல. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன். அது சொல்லாமா வேண்டாமான்னு பல தடவை ஆலோசிச்சுட்டு சரி ஓகே ஷேர் பண்ணலான்னு தான் இருக்கேன். பார்ப்ப முடிஞ்சால் நான் கண்டிப்பாக அதை சொல்கிறேன். இது வந்து ரொம்ப 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 ஹாப்பியான அப்டேட்ஸ். நம்ம வீக்காக வந்து விஜய் டிவி ப்ரில்யூட் ஷோக்கு வந்து போயிருந்தாங்க இல்லையா 2 days பேக்கு. ஸோ விடிய வந்து ஷூட் போயிருக்கு. அதில் நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த ஷூட்டுக்கு போன ஒருத்தவங்க தான் வந்து ஒரு பேசியே வந்து அப்டேட் கொடுத்தாங்க. அவங்க தான் வந்து ஒரு மாதிரி பிளர்ராக வந்து அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அது கொடுத்ததுமே அவ்வளோ டிஎம்ஸ் வந்து நம்ம வீக்கா ஃபேன்ஸ் கிட்டேருந்து போயிருக்கு. ஃபுல் ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள், கிளியர் ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க 2-3 ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் எல்லாம் ஃபுல் பிக் ஷேர் பண்ண முடியாது. ஸோ நிறைய வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இது மாதிரி ஷோஸ்க்குலாம் விஜய் டிவி ஷோஸ்க்கு போவாங்க போல். ஸோ நான் திருப்பி நெக்ஸ்ட் ஷோக்கு போகும்போது ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் ஒரு 2-3 நாள் ஒரு அது மாதிரி கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் எல்லா வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே. அண்ட் ஒன் மோர் திங், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் வந்து இருக்குது. அவங்க வந்து ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அவங்க வீக்காக்கான க்யூட் மொமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஃபோட்டோ ஷூட் இருக்குது. அண்ட் சாமி ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐடி இருக்கு இல்லையா, அது ஏன் வந்து இன்ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க கேட்டிருப்பாங்க போல். ஸோ கொஞ்ச நாள் வந்து நான் தான் டீஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. ஸோ ஏதோ அவரே வந்து கொஞ்சம் இன்ஸ்டாலேருந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போயிருக்காரு போல். ஸோ பிரேக் எடுத்திருக்காரு. கூடிய சீக்கிரம் அவரே வந்து வருவார். ஸோ அதுக்கான காரணம் அவங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் அவங்க கேட்டிருக்காங்க, நான் தான் டீஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஎம்ஸ் போயிருக்கு. அவ்வளோ வெறித்தனமான ஃபேன்ஸ்க்காக தான் இந்த வீடியோவே நான் ஷேர் பண்ணுறேன். அவங்க லைவாக வந்து வீடியோ பேசி ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் நான் பண்ணவே கிடையாது. எனக்கு வந்து அவ்வளோ டிஎம்ஸ் வந்திருக்கு. நிறைய பேர் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ எனக்கு இந்த வீக்காக ப்ரில்யூட் ஷோ, வீக்காக கிடையாது, விஜய் டிவி ப்ரில்யூட் ஷோ எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட் பண்ணிட்டு மேபி நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தெரில, பார்ப்போம். பட் ஆனால் ஷூட் முடிஞ்சிச்சு. ஸோ நிறைய விஜய் டிவி பேர்ஸ்லாம் வந்திருக்காங்க. அது எஸ்பெஷல் வீக்காகவும் வந்திருக்காங்க. வீக்காக நிறைய ஸ்பெஷல் திங்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னு தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது எப்போ நம்ம கண் முன்னாடி பார்க்க போகிறோம். ஏன்னா எபிசோட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பார்க்குற மாதிரி இல்லை உண்மையே சொல்லணும். பட் இந்த மாதிரி ஷோஸ்லாம் பார்த்து நம்ம மனசை ஆற்றிக்கணும். இதில் பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரெல்லாம் மிக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.